ஒரு நாள் ஒரு மனிதனிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், ஐயா, நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் வைத்திருக்கிற சொத்து சுகம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பணபலம், உங்களுடைய ஆள்பலம், உங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை திறன், அல்லது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், உங்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அந்த மனிதனும் சிரித்தவாறே, உண்மைதான், நீங்கள் என்னிடத்தில் கேட்ட இந்த கேள்விக்கு சரியான பதில், இவைகள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்னும் கொடுக்கும், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பணம் இருந்தால் சந்தோஷம், குடும்பம் இருந்தால் சந்தோஷம், அந்தஸ்து இருந்தால் சந்தோஷம், மேன்மை இருந்தால் சந்தோஷம், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் இவைகள் மாத்திரம்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்கிறது தவறான ஒரு எண்ணம். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு காரணம் இவைகள் அல்ல. என்னுடைய சிறு வயது முதல் நான் செய்து வந்த இரகசிய பாவங்கள், தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள், என்னுடைய எல்லா அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு நபர் தன்னுடைய மரணத்தினாலே தன் மீது இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தார் என்பதை நான் அறிந்து கொண்டதுக்கப்புறம் அந்த மரணத்தை நான் முழு மனதோடு விசுவாசித்தேன். அவருடைய மரணம் எனக்காக தான் பிரத்யேகமாக நடைபெற்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டதுக்கப்புறம் அவர் மூலமாய் எனக்கு கிடைத்த மிக பெரிய சந்தோஷம்தான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இதை ஒரு நாளும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்பதுதான் எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு தாக்கமும் கூட. நான் இதை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து என் வாழ்க்கையில மற்ற எல்லா சந்தோஷத்தை பார்க்கிறேன், இந்த ஒரே சந்தோஷத்தை மிக பெரிதாய் எண்ணி அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எதில்? இந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் வேற எதையும் பெருசா நான் நினைக்கல. எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்த என் ஆத்ம நேசர், என்னுடைய நேசர், என்னுடைய நண்பர், என்னுடைய தகப்பன், என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆகிய என் இயேசுவை தான் நான் சொல்கிறேன். அவர்தான் என்னுடைய சந்தோஷம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்?